Taste the Daily. மின்வாரிய ஊழியர்களுக்கு முறையான பயிற்சிகள் மற்றும் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படாததால் ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 4 மாதங்களில் மட்டும் 20 மின்வாரிய ஊழியர்கள் மின் விபத்துகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இது குறித்த சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் மின்சாரம் மிக பிரதானமாக உள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நிர்வாக சீர்கேடுகளாலும் குளறுபடிகளாலும் மக்கள் நாளுக்கு நாள் சொல்லொன்னா துயருக்கு ஆளாவது தொடர்கதையாக உள்ள நிலையில் திமுக அரசு என்றாலே அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்பதும் வாடிக்கையாகிவிட்டது. இது ஒரு புறம் என்றால், தற்போது அரசு மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மின் விபத்துகளும் உயிர் பலிகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 4 மாதங்களில் மட்டும் 20 மின்வாரிய ஊழியர்கள் மின் விபத்துகளில் சிக்கி இன்னுயிரை இழந்துள்ளனர். இதில் குறிப்பாக ஏராளமான ஒப்பந்த ஊழியர்கள் மின் விபத்துகளில் உயிரிழந்த நிலையில் அவர்களது குடும்பமே எதிர்காலத்தை தொலைத்து வீதிக்கு வந்துள்ளது என்பது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உயிரிழந்த ஒப்பந்த ஊழியர்கள் குடும்பத்திற்கு எவ்வித பணப்பலன்களோ அரசின் சலுகைகளோ வழங்குவதில்லை. மாறாக ஸ்டாலின் அரசு மின்வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் பணி அமர்த்தப்படுவதில்லை என்று கூறி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து விடுவதாக மின்வாரிய தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மின்வாரிய ஊழியர்களுக்கு முறையான பயிற்சிகளோ போதிய பாதுகாப்பு உபகரணங்களோ வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டும் மின்வாரிய தொழிலாளர்கள் காக்கை குருவிகள் போல மின் கம்பிகளில் பிணமாக தொங்கும் தொழிலாளர்களின் மரணம் என்பது விபத்தல்ல, அரசு செய்யும் படுகொலை என வேதனை தெரிவிக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக VM மதுபாலாஜி.